செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மத்திய இணையமைச்சர் பேட்டி. 4 இன பழங்குடியின மக்கள் அட்டவணை பழங்குடிய பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தல். மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கட்சி தலைவருக்கான பண்பு அன்புமணியிடம் இல்லை. மகன் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மேகமூட்டத்துடன் நிறைவடைந்த அக்னி நட்சத்திரம், மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்த சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையின் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம் என அனைத்து தரப்பினரும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு அளித்து வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி திறமையானவராக மட்டுமன்றி உலக நாடுகள் மதிக்கும் தலைவராக உள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் மூலம் நம் நாட்டில் அவ்வப்போது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின்படி சிந்தூர் தாக்குதல் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தூய்மை பணிக்கான போதிலும் நிதியும் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது என்றார். ஆனால் அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும் என்றும், அப்படி செலவிடுவதை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் என்றும் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய அரசு வக்பு வாரிய சட்டம் மூலம் அதன் சொத்துக்கள் பாதுகாப்பிற்கு வழிவகுத்துள்ளதாகவும், அனைத்து தரப்பினரும் பயனளிக்கும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் காட்டுநாயக்கர், மலக்குறவர், குருமன், எருகுலா ஆகிய 4 இன பழங்குடி மக்களையும் அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்ப்பதற்காக மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு மூலமாக 2023ஆம் ஆண்டு 4 சமுதாய மக்களையும் ஆய்வு செய்து வேண்டிய ஆதாரங்களை இணைத்து கோப்புகள் மத்திய அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடியின இன மக்கள் புதுச்சேரியின் பூர்வீகமாக வாழ்பவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பு சம்பந்தமாக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கால தாமதப்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் கவனத்திற்கு இதனை கொண்டு செல்லும் வகையில் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே மறைமலை அடைகள் சாலை சுதேசி காட்டன் மில் அருகே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் செயலாளர் கண்ணன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கான பண்பு அன்புமணியிடம் இல்லை என்று மகன் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகேயுள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி பேசியது தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும், இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சி என்றார். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருப்பதாகவும், அதற்கான பதிலை சொல்வது தனது கடமை என்றார். இனிப்பினை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தவறு செய்தது அன்புமணி அல்ல தான் என்றார். தனது சத்தியத்தை மீறி அன்புமணியை 35 வயதில் கேபினெட் அமைச்சராக்கி குற்றம் செய்து விட்டதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். மேடை நாகரிகமும் சபை நாகரிகமும் இல்லாமல் அநாகரிகமாக செயல்பட்டது யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் ஆதகம் தெரிவித்தார். கட்சி வளர்ச்சிக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்து பல தவறுகளை அன்புமணி செய்து வருவதாகவும், ஜி.கே. மணி மகன் தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தான் தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் தமிழ்குமரன் ஜி.கே. மணியின் மகன் என்பதாலும் சினிமாவில் உள்ளதால் அவரை பயன்படுத்தினால் கட்சி வளரும் என்று தான் நினைத்ததாகவும், அதற்கு அன்புமணி தடையாக இருந்ததாகவும் தெரிவித்தார். அது மட்டுமன்றி நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு நிர்வாகி பேசினால் அவரை பேச விடாமல் தடுப்பதாகவும், கட்சி நிர்வாகி பேசினால்தான் கட்சி வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும், ஆனால் யாரையும் அவர் பேச விடாமல் தடுக்கிறார் என்றும் அவர் கூறினார்.
கட்சி தலைமை பண்பு அன்புமணிக்கு கொஞ்சம் கூட இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டு மேகமூட்டத்துடன் நிறைவடைந்த அக்னி நட்சத்திரத்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த ஆண்டு கோடை வெயிலால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியில் வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர். சுற்றுலா இடங்களில் சுற்றுலா பயணிகள் குறைவாக காணப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி கத்திரி வெயில் துவங்கியது. அன்றைய தினத்தில் மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பு அதிகபட்சமாக 102 டிகிரி வெப்பம் பதிவானது. அதன் பிறகு 100 டிகிரியை எட்டவில்லை. இந்நிலையில் வெயில் அதிகம் இல்லாமல் மேகமூட்டத்துடன் நேற்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவு பெற்றது. அக்னி நட்சத்திரம் துவங்கி நேற்றுடன் நிறைவடைந்த 25 நாட்களில் புதுச்சேரியில் விட்டு விட்டு நல்ல மழை பெய்தது. இது குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அக்னி நட்சத்திர நாட்களில் வாட்டி எடுக்கும் வெயில் தெரியாமல் போனது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கோடை வெயில் குறைவாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார்கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம், திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார்கோவில் கிராமம், திருவண்டார்கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணிக்கு 22,39,520 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முதியோர் உதவித்தொகை பெற போலியாக தாசில்தார் கையெழுத்து போட்ட மர்ம நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மங்களம் தொகுதி அனந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தனது மகன் மேற்படிப்பிற்கு சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க வருவாய்த்துறையில் சாதி, குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ் வேண்டி வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். அதில் ஏற்கனவே அலுவலகம் மூலம் பெறப்பட்ட சாதி சான்றிதழ் நகல் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சமூக நலத்துறை மூலம் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்து பெற்ற சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கொடுத்துள்ளார். இந்த சான்றிதழ் நகலில் இருந்த சீல் மற்றும் தாசில்தார் கையெழுத்து மாறுபட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த தாசில்தார் சேகர் அந்த சான்றிதழை சரிபார்க்க உத்தரவிட்டார். அதில் சான்றிதழ் நகலில் இருந்தது போலியாக போடப்பட்ட தாசில்தார் கையெழுத்து என்பது உறுதியானது. இது குறித்து தாசில்தார் சேகர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ள பயனாளிகளின் சான்றிதழ்களை உண்மைத்தன்மை ஆராய்ந்து உறுதிப்படுத்திய பின் உதவித்தொகை வழங்க வேண்டும், அதுவரை நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று புகார் மனு அளித்துள்ளார். இந்த சம்பவம் வில்லியனூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்துறை இளநிலை பொறியாளர் பணியிடத்திற்கு வரும் 8ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ளது. மின்துறையில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது குறித்து தேர்வு பிரிவு அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறையில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரியில் 6 மையங்களில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இத்தேர்விற்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு தேர்வர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 041322333338 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. காது கேளாதோர் விளையாட்டு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட மூவர் கூடைப்பந்து போட்டியில் நெய்வேலி அணி முதலிடத்தை பிடித்தது. புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி காது கேளாதவர்களுக்கு மட்டும் முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள அரசு கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றதா. இப்போட்டியில் புதுச்சேரி, நெய்வேலி, ஆரோவில், விழுப்புரம், கடலூர் உட்பட மாவட்டங்களில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் ஒரு அணிக்கு 3 பேர் என்ற கணக்கில் விளையாட்டு போட்டி நடைபெற்றதா. இதில் 2 சுற்றுகளாக சீனியர், ஜூனியர் என்ற முறையில் நடைபெற்ற போட்டியில் 3 அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதில் நெய்வேலி அணி முதல் இடத்தையும், விழுப்புரம் அணி 2ஆம் இடத்தையும், புதுச்சேரி அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டதா. வெற்றி பெறும் அணிகள் தென்னிந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெறும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதே போல் நம்ம தேசிய அளவில் நம்ம காது கேளாதோர்
புதுச்சேரி அணி வந்து பல்வேறு பதக்கங்களையும் பெற்றிருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த திருவனந்தபுரத்தில் நடந்த தடகள போட்டியில் 2 பதக்கங்களை பெற்றாங்க. இதுமாரி நடத்துகிறதால கிராமங்களில் உள்ள இந்த மாதிரி காது கேளாதோர் மாணவ மாணவிகளை ஊக்குவித்து அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற வச்சு மாநில மற்றும் தேசிய அளவில் இவங்களுக்கு வாய்ப்பு அளித்து வருகிறார்கள். இப்போ மற்ற மாரி நம்ம இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணின்னு வரோம். இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்தவரையும் இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். விளையாட்டுத்துறையும் சரி, அந்த ஊர் பிரமுகர்களும் இப்போ வந்து எல்லோரும் கொஞ்சம் இவங்க மேலே கவனம் செலுத்தி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து இவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணி கொண்டு வராங்க. இதுமாரி செய்யும்போது வருங்காலங்களில் நம்ம தேசிய அளவிலையும் சர்வதேச அளவிலும் பதக்கம் பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. மயிலம் பொறியியல் கல்லூரியின் 20வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொறியியல் கல்லூரியில் 2023-24 ஆண்டு மாணவ மாணவியருக்கான 20வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் செந்தில் வரவேற்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் ராஜப்பன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளருமான சுரேஷ் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கடந்த 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசையில் இடம்பெற்ற 20 மாணவ மாணவியருக்கு கல்லூரி சார்பாக தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 504 இளநிலை மாணவ மாணவியருக்கும் 324 முதுநிலை மாணவ மாணவியருக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் 71 மாணவர்களும், கணிப்பொறியியல் துறையில் 202 மாணவர்களும், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் 84 மாணவர்களும், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் 39 மாணவர்களும், கட்டிடவியல் முறையில் 21 மாணவர்களும், தகவல் தொழில்நுட்பத் துறையில் 27 மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டு துறையில் 104 மாணவர்களுக்கும், மேலாண்மை துறையில் 207 மாணவர்களுக்கும், ME கம்யூனிகேஷன் சிஸ்டம் முறையில் 1 மாணவருக்கும், ME கணிப்பொறியியல் துறையில் 7 மாணவர்களுக்கும், ME பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிரைவ் துறையில் 1 மாணவருக்கும் மற்றும் ME டிசைன் இன்ஜினியரிங் துறையில் 4 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு ஜிக்மரில் பணியாற்றி வரும் சஜித் என்பவரை கடந்த மார்ச் மாதம் தொடர்பு கொண்ட நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணத்தை சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய சஜித் பல தவணைகளாக 30 லட்சம் ரூபாய் வரை மர்ம நபர்கள் தெரிவித்த பங்கு சந்தையில் முதலீடு செய்துள்ளார். அதன் பிறகு அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது தான் ஏமாந்தது தெரிய வந்தது. இது குறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் சஜித் அனுப்பிய பணம் எந்த வங்கி கணக்கில் சென்றுள்ளது என ஆய்வு செய்து அந்த வங்கி கணக்கை முடக்கினர். சஜித் அனுப்பிய பணத்திற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் 18 லட்சம் ரூபாய் வரை மீட்டு அவரிடம் ஒப்படைத்தனர். மோசடி நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இழந்த பணத்தை மீட்டுக் கொடுத்ததற்காக சஜித் மற்றும் அவரது குடும்பத்தினர் புதுச்சேரி சைபர் நிலைய காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8895 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 71,160 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மத்திய இணையமைச்சர் பேட்டி. 4 இன பழங்குடியின மக்கள் அட்டவணை பழங்குடிய பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தல். மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கட்சி தலைவருக்கான பண்பு அன்புமணியிடம் இல்லை. மகன் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மேகமூட்டத்துடன் நிறைவடைந்த அக்னி நட்சத்திரம், மக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.